வணக்கம் அண்ட் வெல்கம் டு வி ஃபார் யூ. இன்னைக்கு இந்த வீடியோல பிக் பாஸ் சீசன் 9 73வது நாளோட ரிவ்யூ தான் பார்க்க போறோம். Hello family members, welcome back to my channel. இந்த நடிப்பறைக்கு சான்றா எப்ப பாரு அவங்களோட கேமுக்காக என் குழந்தைங்க பாக்குறாங்கன்னு சொல்லி தான் சிம்பத்தி இது பண்றாங்கன்னு பார்த்தா இன்னைக்கு அவங்களோட கேமுக்காக அவங்க குழந்தை மேலேயும் சத்தியம்லாம் பண்ணி வச்சிருக்காங்க. உண்மையிலேயே குழந்தைங்களை நேசிக்கிறவங்க குழந்தைங்கன்னு யோசிக்கிற யாராவது இப்படி கொஞ்சம் கூட யோசிக்காம ஒரு சத்தியம் மன்றத்துல குழந்தைங்களை எழுதி பேசுவாங்களான்னு கூட எனக்கு தெரியலங்க. அவ்வளவு அசால்ட்டா தான் சொல்றது உண்மை அப்படின்னு நிரூபிக்கிறதுக்காக ஈஸியா சத்தியம் பண்றாங்க. ஆனா அப்படி அவங்க பண்ண சத்தியம் உண்மையிலேயே உண்மையான சத்தியம் தானா இல்ல அது பொய் சத்தியமா அப்படிங்கறத இன்னைக்கு எபிசோட்ல பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். இன்னைக்கு எபிசோட ஸ்டார்டிங்ல நடுராத்திரி நம்ம வினோத், சபரி, அரோரா அவங்க எல்லாம் பேசி சிரிச்சுக்கிட்டு இருந்தாங்க. அப்போ சபரி சொன்னாப்ல இங்க துஷார்னு ஒரு பையன் இருந்தான், அவன் மைக்கு போடாததுக்காக 2 வாட்டி தலையில தூக்கி வச்சுக்கிட்டு ஆடிக்கிட்டு இருந்தான்னு சொல்லி சிரிச்சுக்கிட்டு இருந்தாங்களா. அவ்வளவுதான். சான்றா அப்படியே நல்ல பாம்பு படம் எடுத்த மாதிரி இப்படி டக்குன்னு தலையை தூக்கி பார்த்தாங்க. உடனே அவங்களோட தலகாணி பெட்ஷீட் எல்லாம் தூக்கிட்டு வெளியே கிளம்பிட்டாங்க. இவனுக்கு பார்த்தது என்னடா வெளியே கிளம்பி போறா, ஐயோ போச்சே வேணா வெளியே போய்கிட்டு இருக்காங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்கானுங்க. தலையில இருந்து தூக்கிட்டாங்களா. சாண்ட்ரா ஆல்ரெடி எப்படா நமக்கு இப்படி ஒரு வாய்ப்பு கிடைக்கும், எப்படா இந்த ஒட்டுமொத்த வீடு என்னை போட்டு டார்ச்சர் பண்றாங்கன்னு தனியா போய் உட்காந்து ஒரு கேம் ஆடலான்னு வெயிட் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. அதுக்கு இவனுங்களே பாயிண்ட் எடுத்து கொடுத்த மாதிரி ஒண்ணு பண்ணிட்டானுங்க. நெக்ஸ்ட் உடனே வா வா நம்ம போய் சமாதானப்படுத்திட்டு வந்துரும் அப்படிங்கிற மாதிரி கூட்டு போறாப்ல. கூடவே தலைவரை கூட்டு போறாங்க. அவரு புலம்புறாப்ல, இதெல்லாம் தேவையே இல்லாத வேலை தெரியுமா, ஏன்டா இப்படி நான் ராத்திரி நேரத்துல எங்களை இப்படி பண்றீங்கன்னு சொல்லி அங்க போய் சபரி சாண்ட்ரா கிட்ட சாரி கேட்கிறாப்ல. சாண்ட்ரா மன்னிச்சிரு சாண்ட்ரா, சத்தியமா நாங்க இது வேணும்னே பண்ணல, சாரி சாண்ட்ரான்னு அவ்வளவு டைம் மன்னிப்பு கேட்டுக்கிட்டு இருக்காப்ல. சத்தமே காட்டல, எந்த ஒரு ரெஸ்பான்ஸுமே இல்ல. கன்னிகிட்ட எப்படி பண்ணாங்களோ அதே மாதிரி தான் பண்றாங்க. ஆனா கேட்டா நான் எல்லாருக்கிட்டையும் நல்லா தான் பழகுறேன், மத்தவங்க தான் என் மேல பாயிறாங்கன்னு சொல்லுவாங்க. நெக்ஸ்ட் வினோத் பேசுறாப்ல, அரோரா பேசுறாங்க. அப்பயுமே என்ன டைம் ஆச்சு, இது ஒன்றும் ஸ்கூல் இல்லை அப்படின்றாங்க. அவங்க நாங்க தலை ரூம்ல தாங்க பேசிக்கிட்டு இருந்தோம், நாங்க கேட்காதுன்னு தான் நினைச்சோம் அப்படின்னு சொன்னாலுமே நாங்களும் மனுஷங்க தான், எத்தனை தடவை நான் போன வாரத்துல இருந்து சொல்லிக்கிட்டு இருக்கேன் அப்படின்றாங்க. அவனுக்கு எதுவுமே பேசல, சாரின்னு மட்டும்தான் கேட்டுக்கிட்டே இருக்காங்க. சொல்லப்போனா அப்பவே சரி ஓகேன்னு சொல்லி இவங்க போயிருக்கலாம். ஆனா அப்பயுமே எனக்கு எதுவுமே தேவையில்லை, என்னைய விட்டாலே போதும் அப்படின்றாங்க. ஏன்னா உள்ள போயிட்டா இவங்களோட சிம்பத்தி கேம் பண்ண முடியாதுல்ல. இதுக்குத்தான் நேத்து பார்வதி கரெக்டா அவங்க கிட்டே சொல்லுச்சு, இவ எல்லாம் நல்ல ஃபேமிலி ஆடியன்ஸ புடிச்சிட்டா அப்படின்னு. அதே மாதிரி தான் பண்றாங்க. எதுவுமே தேவையில்லை, விட்டா போதும். கரெக்டா அதுக்கேத்த மாதிரியே தானே வேணும்னே போய் ஒண்ணு தனியா உட்காந்துட்டு ஒண்ணு பண்றாங்கல்ல. எனக்கு தெரிஞ்ச அனைத்து மகளிர் ஓட்டு ஸ்கேம் ட்ராக் விழுகுது. சபரி எல்லாம் ரொம்ப ஃபீல் பண்ணி சாரின்னு கேட்டுக்கிட்டு இருக்காப்ல. அப்பயுமே இவ்வளவு நாளா இதே தானே பண்ணிட்டு இருக்கீங்க, இப்ப மட்டும் ஏன் வந்து சாரி கேட்கறீங்க அப்படின்றாங்க. இல்ல புரியல, இவ்வளவு நாளா பண்றீங்கன்னா அப்படி என்ன பண்ணாங்க அப்படின்னு கேட்டா, ஏன் என்ன பண்றீங்கன்னு உங்களுக்கு தெரியாதா அப்படின்றாங்க. அவர் சொல்றாப்ல, உங்களை வெளியே வந்து படுக்க வைக்கணுங்கிறது எங்களோட இன்டென்ஷன் இல்ல சாண்ட்ரா, ஆனா நீங்க சொல்றது அப்படிதான் இருக்குது அப்படின்னு சொன்னா எனக்கு எதுவுமே பேச விருப்பம் இல்ல சபரி, நீங்க போய் உங்க வேலையை பாருங்க அப்படின்றாங்க. படுக்க வைக்கணுங்கிறது உங்க இன்டென்ஷனே கிடையாது, பேசுறதுக்கு எனக்கு சத்தியமா விருப்பம் இல்ல சபரி. வினோத்தும் சொல்றாப்ல, ஏங்க இப்படி வெளியே படுக்காதீங்க, உள்ள வந்து வேணா படுங்க, அது யதார்த்தமா தானங்க பண்ணிட்டாங்க அப்படின்னு சொன்னா, ஓஹோ உங்களுக்கு அது அப்படி தெரியுதா அப்படின்றாங்க. இல்ல புரியல, இப்ப என்ன வேணும்னே அவங்க பண்ணிட்டாங்கன்னு சொல்றீங்களா அப்படின்னு கேட்டா, ஆமா அவங்க வேணும்னே தான் பண்ணாங்க அப்படின்றாங்க. பேசிட்டாங்க. இதுக்கப்புறம் நடக்கும் தெரியுதா எப்பா மேனிபுலேஷன்ல பார்வதியவே மிஞ்சிருவாங்க போலயே சாண்ட்ரா. அவனுங்க என்னமோ ஏதோ ஒண்ணு பண்ணா அது எல்லாமே இந்த வீட்டுல எனக்காக தான் நடக்குது, என்னைய டார்கெட் பண்ணி தான் நடக்குதுன்ற மாதிரி அவங்களுக்கு ஏத்த மாதிரி மாத்திக்கிறாங்க. உங்களை வெளியே படுக்க வைக்கணும்னு அவங்க பண்றாங்களா அப்படிதான். அப்புறமா அவனுங்களும் பார்த்தாங்க இவங்க பேசுறதால ரொம்ப ஓவரா இருக்குன்னு தெரிஞ்சது, நீ எப்படியோ போன்னு சொல்லி விட்டுட்டு இவங்க போய் தூங்க போயிட்டாங்க. காலையில விடிஞ்சது விக்ரம் பார்த்துட்டு கேட்கிறாப்ல, இவங்களுக்கு என்ன இது ஆனா ஊனா வெளியே வந்து படுத்துறாங்க அப்படின்னு கேட்டா சுபிக்ஷா சொல்லுது, வேற ஒண்ணும் இல்ல, கனி, சபரி, அரோரா, வினோத் இவங்க எல்லாம் நைட்டு பேசி சிரிச்சிட்டு இருந்தாங்க, அதை கேட்டதும் உடனே இவங்க போய் வெளியே போய் படுத்துட்டாங்க. அப்புறம் சபரி போய் கூப்பிட்டுருப்பாரு போல் இருக்கு, அதுக்கு நீங்க வேணும்னே தான் பண்ணீங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க போல, அதனால அவங்களுமே விட்டுட்டாங்க. ஆனா எனக்கு என்னன்னா இவங்க ஆல்ரெடி வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க, ஏதாவது சான்ஸ் கிடைக்கும் ஒண்ணு பண்ணலாம்னு. கரெக்டா இவங்களும் சான்ஸ் கொடுத்த மாதிரி ஒண்ணு பண்ணிட்டாங்க. நம்ம நார்மலா ஒண்ணு பண்றத கூட ஒரு இதுவா மாத்தி ஒண்ணு கிரியேட் பண்றாங்க அப்படிங்குது. இவங்க வெயிட் பண்றாங்க, ஏதாவது ஒரு சான்ஸ் கிடைக்கும் வந்து ஒரு கிரியேட் பண்றோம் அப்படின்னு. சுபிக்ஷா சொல்றது 100க்கு 1000% உண்மை. அப்படி ஒரு கேவலமான ஒரு கேமை தான் சாண்ட்ரா ஆடிட்டு இருக்காங்க. இதெல்லாம் என்ன ஒரு புத்தியோ தெரியல. அன்னைக்கு அப்படிதான் எல்லாரும் சந்தோஷமா ஒரு பாட்டு பாடி சிரிச்சிட்டு இருக்காங்க. ஃபர்ஸ்டே சாண்ட்ராவையும் போய் கூப்பிடுறாங்க, அவங்களும் சரி ஓகே நானும் வர்றேன் அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஆனா அதுக்கப்புறமா நான் தனியா தான் உட்கார போறேன் போய் தனியா உட்காந்துட்டாங்க. இப்ப பாக்குற ஆடியன்ஸ்க்கு எப்படி தெரியும், உள்ள எல்லாரும் சந்தோஷமா பாட்டு பாடி ரவுண்ட் உட்காந்து சிரிக்கிறாங்க, ஆனா பாவம் அவங்க மட்டும் தனியா விட்டுட்டாங்களேன்னு நினைக்க மாட்டாங்க, அதை வேணும்னே பண்றாங்க. எல்லாருமே தலைய போய் கேட்க சொல்லிட்டு நம்ம அவங்கள தனியா விடல, அவங்க தனிமைப்படுத்திட்டாங்க. சுபிக்ஷா போய் கூப்பிடுதே, வாங்க எதுக்கு நீங்க மட்டும் இருக்கீங்கன்னு கூப்பிட்டா, இல்ல எனக்கு வேணாம் நான் தனியா இருக்க போறேன் அப்படிங்குது.
இல்ல அப்படி உங்களுக்கு டிஸ்டர்பா இருக்குன்னா நாங்க வேணா வெளியே வந்துடும் அப்படின்னு சொன்னாலும் இல்ல எனக்காக இல்ல, நீங்க வர வேணாம், நீங்க உள்ளே இருக்கு அப்படின்றாங்க. இல்லக்கா நான் வேணா அவங்ககிட்ட போய் சொல்றேன், நீங்க நாங்கெல்லாம் வெளியில வந்துடுறோம் சொன்னாலும் இல்ல சுபி தசிஞ்சு அவங்ககிட்ட மட்டும் சொல்லிடாத அப்படின்றாங்க. என்ன சொன்னா அவங்க எல்லாம் வந்துருவாங்க இல்ல வெளியில, நாங்க வெளியே வந்து பாடுறோம். இல்ல நோ ப்ராப்ளம், வேண்டாம், எனக்கு எந்த பிரச்சனையும் இல்ல. அப்ப இதெல்லாம் என்னது இது? வேணும்னே வாண்டடா எல்லாரும் சந்தோஷமா இருக்கும்போது கூட நான் அதுல கலந்துக்க மாட்டேன், நான் தனியா உட்காந்து நான் ஒண்ணு காட்டுவேன் பாரு, நான் மட்டும் இங்க சோகமா இருக்கேன், இந்த வீடே சந்தோஷத்துல இருக்குது, என்னை ஒதுக்குறாங்கன்னு அப்படிங்கிற ஒரு கேம் தானே. இல்ல இல்ல சுபி ப்ளீஸ், சுபி ப்ளீஸ். ஆனா இதெல்லாம் சாண்ட்ரா ஆடியன்ஸ் என்ன முட்டாள்னு நினைச்சுக்கிட்டாங்களா? இது கூட புரியாம இருப்பாங்க, நம்ம இப்படி எல்லாம் பண்ணலாம்னு. அவங்களோட நடிப்பு திறமையே வேற எங்கேயாவது போய் காட்டலாம், இங்க வந்து காட்டிட்டு இருக்காங்க. நீங்க உள்ள போய் தூங்குங்க. இட்ஸ் ஓகே, நீங்க முடிச்சதுக்கு அப்புறம் நான் போய் தூங்கிக்கிறேன் விட. நெக்ஸ்ட் மார்னிங் சாங் போடுறாங்க, அப்பயுமே எல்லாரும் ஆடிட்டு இருக்காங்க. ஆனா சாண்ட்ரா மட்டும் தனியா நின்னு ஆடிக்கிட்டு இருக்காங்க. அடுத்த வாரம் ஃபேமிலி டாஸ்க்ல ஒரு நாடகம் ஆடுறதுக்கு ஒரு பிளே செட் பண்ணிக்கிட்டு இருக்காங்கன்னு நல்லாவே தெரியுது. அமித் மட்டும் தான் அவங்க கூட போய் ஆடுறாப்ல. அது முடிஞ்சதுமே போய் நைட்டு நடந்த கதை எல்லாத்தையும் சொல்றாங்க. இவங்க எல்லாரும் பேசி சிரிச்சுக்கிட்டு இருக்காங்க, இன்க்ளூடிங் வினோத், அவரும் பேசிக்கிட்டு இருக்காரு. ஏன் வெளியே வந்து பேச வேண்டியதானே, யாரையும் டிஸ்டர்ப் பண்ண கூடாது தானே இந்த ஏரியால இருக்கு அப்படின்றாங்க. சுபிக் சார் சொல்லுது யாரையும் டிஸ்டர்ப் பண்றதுக்காக எல்லாம் இல்லைங்க, அப்படினாலும் அவங்க நைட்டு உங்களை வந்து கூப்பிட்டாங்களாமே, கூப்பிட்டாங்களா இல்லையா அப்படின்னு கேட்டா கூப்பிட்டாங்க. ஆனா லைட் ஆஃப் பண்ணதுக்கு அப்புறமா குவைட்டா இருக்கிறதுக்கு இது ஒன்னும் ஸ்கூல் இல்லைன்னா சொல்லிட்டு பண்ணா, அப்ப இது இன்டென்ஷன் இல்லாம வேற என்னது அப்படின்றாங்க. என்டர்டைன்மென்ட் வேணும்னா நீங்க வெளியில பேசல, அதுக்கு தானே இந்த ஏரியாஸ் எல்லாம் கொடுத்துருக்காங்க. ஏங்க அந்த வீடு எல்லாருக்குமான வீடு தான், யாரு எந்த டைம்ல என்ன கண்டென்ட் பண்ணணுங்கிறதெல்லாம் இவங்க முடிவு பண்ண முடியாது. 24 மணி நேரம் டெலிகாஸ்ட் ஆயிட்டு இருக்கிற ஒரு ஷோல அவங்க நடு ராத்திரில 3 மணிக்கு கூட எந்திரிச்சு என்ன வேணா பண்ணிட்டு போவாங்க. அவங்க வெளியே தெரியணும்னு பண்ணதான் செய்வாங்க. அதுக்காக நம்ம இவங்க சொந்த வீட்டுல இருக்கிற மாதிரி வந்து என்னை டிஸ்டர்ப் பண்றாங்க, தூங்க விடலன்னு சொல்லி சிம்பத்தி கேம்லாம் ஆடக்கூடாது சொல்லிட்டு திரும்ப பண்ணா அது இன்டென்ஷனலி கிடையாது. இதுல இந்த அமித் ஒரு ஆள் தான் சாண்ட்ராவுக்கு நல்லா ஜால்ரா போடுறாரு. அவர் ஒருத்தர் தான் அவங்க பேசுறது எல்லாத்தையும் உட்காந்து கேட்டுக்கிட்டு சப்போர்ட் பண்ணிக்கிட்டு இருக்காப்ல. உள்ள கமருன்னு கேட்டுட்டு இருக்காப்ல. ஏங்க அப்படி உங்களுக்கு டிஸ்டர்பா இருக்குதுன்னா லாஸ்டா இருக்கிற பெட்ல போய் படுத்துக்க வேண்டியதானே, பெட் மாதிரி அப்படின்னு கேட்டா கனி சொல்றாங்க அது எப்படி மாறுவாங்க, இது ஏன் பெட்டு நான் ஏன் மாறணும்னு கேட்பாங்க அப்படின்னு சொல்ல, அப்படின்னா என்ன இவங்க எமிவிக்ட் ஆகி போகும்போது அப்படியே பேத்து எடுத்து வீட்டுக்கு கொண்டு போறாங்களா அந்த பெட்டை அப்படின்னு கேட்கிறாரு. எஃப்ஜே சொல்றாப்ல டேய் அதெல்லாம் கிடையாது, இவங்க கேமுக்காக ஒண்ணு பண்ணிக்கிட்டு இருக்காங்க அவ்வளவுதான் அப்படின்னு சொல்ல, கபரி சொல்றாப்ல கரெக்ட் தாண்டா, நமக்கு ஒருத்தங்களை பிடிச்சிருக்குது அப்படின்னா அவங்க கத்துனா கூட சரி ஓகே நம்ம போயிடுவோம், அதுவே பிடிக்கலன்னா சின்னதா இருமுனா கூட உடனே நான் பெட்டை தூக்கிட்டு வெளியே போயிருவேன் அவ்வளவுதான் அப்படிங்கிறாப்ல. பிடிக்கல அப்படின்னா நீங்க இருமுனா சின்னதா பண்ணாலும் அவ்வளவுதான், இவ்வளவுதான் மேட்டர், வேற ஒண்ணும் இல்ல. அதே தான் நடக்குது. சாண்ட்ரா இங்க எல்லாரையுமே வெறுத்து ஒரு தனிமை கேம் ஆடுறதுக்காக சின்னதா ஒரு துரும்பு கிடைச்சா கூட அதை பெருசாக்கி ஒண்ணு பண்றாங்க. அவங்க எப்படி மாறுவாங்க? நெக்ஸ்ட் இப்ப காலையிலுமே சபரி போய் மன்னிப்பு கேட்டுக்கிட்டு இருக்காப்ல. சத்தியமா நாங்க வேணும்னே உன்னை எழுப்பி வெளியே வந்து தூங்க வைக்கணும்லாம் நாங்க பண்ணல சாண்ட்ரா அப்படின்னு சொன்னா, எனக்கு எதையுமே கேட்க விருப்பம் இல்ல சபரி, சத்தியமா எனக்கு விருப்பம் இல்ல சபரி அப்படின்றாங்க. சரிங்க நீங்க பேச வேணாம், நானாவது என்ன நடந்துச்சுன்னு சொல்றேன்னு சொன்னாலும் எனக்கு கேட்கறதுக்கும் விருப்பம் இல்ல அப்படின்றாங்க. எதுவுமே பேசுறதுக்கு இல்ல சபரி. இதெல்லாம் ரொம்ப ஓவரா பண்ணிட்டு இருக்காங்க. எப்படியோ போன விட்டுட்டு போயிடணும். இவங்களெல்லாம் ஒரு ஆளா மதிப்பு கொடுத்து பேசுறதே தப்பு. அதுக்கு தகுதியே இல்லாத ஆளு தான் சாண்ட்ரா. ஒருத்தங்க வந்து பேசுறாங்க அப்படின்னா மதிச்சு பேசணும். அப்படி இல்லாத ஆளுட்ட நாம ஏன் பேசணும்? பேசிட்டுக்கலாம் இப்படி சொல்றேன் பாரு, எனக்கு கேக்குறதுக்கும் இல்ல. யாரு எப்போ பேச வந்தாலும் எனக்கு பேச பிடிக்கல அப்படின்றாங்க. அப்புறமா நான் எல்லார்கிட்டையும் நல்லா தான் பேசுறேன், அவங்க தான் என்னைய பண்றாங்க அப்படின்றாங்க. ஒருவேளை இவங்க வேற ஒரு உலகத்துல இருந்து வாழ்ந்துகிட்டு இருக்காங்களோ, அந்த உலகத்துல எல்லார்ட்டையும் பேசிக்கிட்டு இருக்காங்களோ. என்ன வேணா சொல்லுங்க, என்ன பயப்படுறீங்க சிடு மூஞ்சி. ஒண்ணும் இல்ல மேடம், வீக்கெண்டுக்காகவும் அடுத்த வாரம் ஃபேமிலி ரவுண்ட் வருது இல்லையா, அதுக்காகவும் கண்டென்ட் சேகரிக்கிறாங்க. எல்லாருமே நீ தனிமைப்படுத்திட்டாங்க, எனக்கு யாருமே இல்ல அப்படிங்கிற மாதிரி பண்றாங்க. அடுத்த வாரம் அவங்க ஃபேமிலி உள்ள வந்த உடனே போடுவாங்க பாருங்க ஒரு நடிப்பு, அழுது புரண்டுலாம் நீங்க பாருங்க, அதுதான் நடக்கும். அதுக்காகவே சாண்ட்ராவை இந்த வாரம் வெளியே அனுப்பவே மாட்டாங்க, வச்சிருப்பாங்க. எல்லாரும் சேர்ந்து அவ்வளவு பேசினதுக்கு அப்புறம் கிட்ட வந்து பேசாத சபரி. அடுத்து கொஞ்ச நேரத்துல அழுக ஆரம்பிச்சிட்டாங்க, என்னை சிடுமூஞ்சி கத்துறாங்க, என்ன வேணா சொல்லிக்கோங்க, ஆனா எனக்கு பேச பிடிக்கல சபரி அப்படின்றாங்க. அவர் இல்ல சாண்ட்ரா அப்படின்னு பேச வந்தாலே என்னவா வேணா இருக்கட்டும், எனக்கு ப்ளீஸ் பேசாத அப்படின்றாங்க. அவங்க என்ன சொல்ல வர்றாங்கன்னு கூட கேட்கறதுக்கு ரெடியாவே இல்ல. நான் ஒன்னும் உங்கள்கிட்ட கத்திட்டு வரல அப்படின்றாங்க. அவரு ஏமா நீ அமைதியாருன்னு சொன்னாலே நாங்க இருந்திருப்போமே அப்படின்னு சொன்னாலும் எனக்கு எதுவுமே கேட்க வேணாம் சபரி, ப்ளீஸ் விட்டுடு. உங்களுக்கு ஏதாவது சொல்லணும் அப்படின்னா கேமரா கிட்ட போய் சொல்லுங்க, இல்லைன்னா குரூப்பா நீங்க உட்காந்து போய் பேசுங்க அப்படின்றாங்க. என்னவா இருந்தாலும் எனக்கு ப்ளீஸ். அவரு ஏ சாண்ட்ரா அது பிளான்லாம் இல்ல அப்படின்னு சொன்னா, சரி நான் நம்பிட்டேன் போதுமா, நீங்க இன்டென்ஷனா பண்ணல அதானே, கரெக்ட் தான் போங்க அப்படின்றாங்க. எனக்கு எதுவும் கேட்க வேணாம் சபரி ப்ளீஸ். அதாவது மேடமுக்கு இப்ப அந்த விஷயத்தை பத்தி டீடைல்டா பேசவே கூடாது.
ஏன்னா பேசுனா உண்மை வெளியே வந்துடும். அது வரக்கூடாது சாண்ட்ராக்கு. அவங்க கேம் சிம்பத்தி கேம் ஆடணும், அவ்வளவுதான். கேமரா கிட்ட போய் சொல்லுங்க, என்கிட்ட வராதுன்னு சொல்றேன். இன்டென்ஷன்லாம் வெளியே. ஓகே, நான் நம்பிட்டேன், போங்க. அப்புறமா வினோத் சொல்லிட்டாப்ல, நான் அவங்ககிட்ட பேசினாதான்டா இதுவாகுது, வாங்க நம்ம எல்லாம் போவோம், நம்ம அப்புறமா லிவிங் ஏரியால வச்சு இதை அட்ரஸ் பண்ணிடுறேன் சாண்ட்ரா அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டாரு. உடனே தனியா உட்காந்து அழுக ஆரம்பிச்சிட்டாங்க. பாருங்க நான் தனியா உட்காந்து அழுதுகிட்டு இருக்கேன் பாருங்க அப்படிங்கிற மாதிரி. நான் அட்ரஸ் பண்ணிடுறேன், கூப்பிட்டு எல்லாரும். இப்ப யாரு என்ன சொன்னாங்க? பேசுறதுக்காகத்தான் வந்தாங்க, பேச பிடிக்கல போங்கடான்னு சொன்னாங்க, போயிட்டாங்க. இதுல அழுகிறதுக்கு என்ன இருக்கு? நடிப்பு அரக்கின்னு பேர் வச்சது தப்பே இல்ல. சொல்ல போனா அதை விட ஒரு பெரிய பேரா பெரிய பட்டமா கொடுக்கணும் சாண்ட்ராவோட அந்த ஆக்டிங் ஸ்கில்லுக்கெல்லாம். அங்க உள்ள போனா அமித்துக்கு நம்ம கனி நல்லா எக்ஸ்பிளைன் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. சார் இது ஒரு ஷோ, இங்க நம்ம பேசுறோமா, சிரிக்கிறோமா, ஜாலியா இருக்கமா, இல்ல அழுகிறோமா, சண்டை போடுறோமா, இதுதான் இந்த ஷோவே. வாங்க லைட் ஆஃப் பண்ணது எல்லாரும் 10 மணிக்கு இழுத்து போட்டு தூங்குங்க அப்படின்னா இது என்ன ஹாஸ்டலா? இப்போ நான் ஒரு பிக் பாஸ் ஃபேனா இருக்கேன்னு வைங்களேன், நைட்டு 10 மணிக்கு எனக்கு தூக்கம் வரல சார், சரி பிக் பாஸ் பாப்போம்னு வந்து பாக்குறேன். அந்த டயத்துக்கு இங்க வந்து பார்த்தா எல்லாரும் இழுத்து போத்திட்டு தூங்கிட்டு இருந்தா நான் எப்படி அந்த ஷோவை பார்ப்பேன் அப்படின்னு கேக்குறாங்க. நைட்டு 12 மணி தூக்கம் வரல, நான் ஒரு பிக் பாஸ் ஃபேன், நான் பாக்குறேன். இது கரெக்டான பாயிண்ட். இதை தான் நானும் சொன்னேன். நைட்டு 1 மணிக்கு 4 மணிக்கு எல்லாம் கூட எபிசோடு லைவ் பாக்குறவங்க எல்லாம் இருக்கிறாங்க. அப்பெல்லாம் எல்லாரும் படுத்து தூங்கிக்கிட்டு தான் இருக்காங்க, வெறுமனே கேமரா காமிச்சுக்கிட்டு மட்டும் தான் இருக்கு. இன்கேஸ் ஒருவேளை யாராவது அந்த டயத்துல ஏதாவது பண்ணிக்கிட்டு இருந்தானுன்னு வைங்களேன், அது அந்த ஆடியன்ஸ்க்கு அது ஒரு என்டர்டைன்மெண்ட் தானே. அதை பண்ணக்கூடாதுன்னு சொல்றதுக்கு சாண்ட்ரா யாரு? இழுத்து போட்டு தூங்குறாங்கன்னா நான் எப்படி இந்த ஷோவை பாப்பேங்க? அடுத்ததா தெளிவா ஒண்ணு சொல்றாங்க, இந்த இடம் எனக்கு பிடிச்ச மாதிரி நடக்கணும் அப்படிங்கிற மாதிரி இடம் இல்ல சார், இது எல்லாத்தோடய ஒத்து போற இடம் அப்படின்னு சொன்னா அமித் நல்லா சாண்ட்ராவுக்கு சப்போர்ட் பண்ணிட்டு இருக்காப்ல. இப்ப நைட்டு 1 மணிக்கு கூட ஆடியன்ஸ் இதை பார்ப்பாங்க, அப்ப தூங்கிக்கிட்டு இருக்காங்கன்னு நினைப்பாங்கன்னு சொல்றீங்களா அப்படின்னு. அப்பவும் கனி ஒண்ணு சொல்றாங்க, சார் இப்ப என்ன சார் ஏதோ ஒண்ணு பண்ணிட்டாங்க சார், சாரி கேக்குறாங்கல்ல, மன்னிக்க வேண்டியதானங்க, என்னங்க ஆயிட போகுது, அதுல என்னங்க இருக்கு அப்படின்னு கேக்குறாங்க. இவ்வளவு சாரியா ஃபீல் பண்ணும்போது மன்னிக்கிறது தானுங்க கரெக்ட் தான். ஆனா அதை உண்மையிலேயே ஹர்ட் ஆனவங்க பண்ணுவாங்க, மன்னிப்பாங்க. கண்டென்ட்டுக்காக இல்லாத ஒரு விஷயத்தை வச்சுக்கிட்டு பண்ற சாண்ட்ரா எப்படி இதை மன்னிப்பாங்க? ரொம்ப அழகான விஷயம் ஆச்சுங்க, என்னங்க ஆயிட போகுது? அடுத்ததா போய் அமித் சாண்ட்ரா கிட்ட போய் நல்லா உட்காந்து பேச ஆரம்பிச்சிட்டாப்ல. அவங்க சொல்ற கதையெல்லாம் கேட்டுக்கிட்டு நெக்ஸ்ட் வினோத்தும் வந்து பேசிட்டு இருக்காரு. அப்போ சாண்ட்ரா வந்து இந்த கனியோட இஷ்யூ பத்தி சொல்றாங்க. அவங்க என்ன சொன்னாங்கன்னா, நான் காலையிலேயே சொல்லிட்டேன், இப்ப ஏன் இங்க இவ்வளவு கப்பு இருக்கு அப்படின்னு கேட்டாங்க. அங்க ஒரு 3-4 கப்பு இருந்துச்சு, நான் வரும்போது இப்படிதான் வினோத்து கிட்ட தான் அவங்க சொல்லிக்கிட்டு இருந்தாங்க, இது எப்படி என்கிட்ட சொன்னதாகும் அப்படின்றாங்க. அவர் சொல்றாரு, இல்லங்க உங்ககிட்ட தாங்க சொன்னாங்க அப்படின்னு சொன்னா, எது 3-4 கப்பு இருக்கு அதுவா? நான் யாருங்க அந்த கப்பை பத்தில என்கிட்ட சொல்றதுக்கு அப்படின்றாங்க. வந்தோனே இவங்க கிட்ட தான் அவங்க பேசுனாங்க. 3-4 கப் இருக்கு, நான் யாரு என்கிட்ட சொல்றதுக்கு? உடனே அதுக்கு வினோத் அப்படின்னா அவங்கள கூப்பிடுற நீங்க கேக்குறீங்க அப்படின்னு கேட்டா, ஃபர்ஸ்ட் டைமா சாண்ட்ரா சரி கூப்பிடுங்க அப்படின்றாங்க. சரின்னு சொல்லி இவர் கூப்பிட போன உடனே அமித் கிட்ட சொல்றாங்க, இப்ப என்ன நான் வந்து பேசணும், எல்லாருக்கிட்டையுமே பேசணும், எல்லாரும் கேட்கிற கொஸ்டினுக்கெல்லாம் நான் ஆன்சர் பண்ணணும், அதான் அப்படின்றாங்க. புரியுதாமே? இப்ப வந்து நான் வந்து பேசணும் எல்லாருக்கும். இப்ப இங்க யாரு சாண்ட்ராவை நிக்க வச்சு கேள்வி கேட்டுக்கிட்டு இருந்தது? அங்க இருக்கிற எல்லாருமே யாரு கூடயாவது பிரச்சனைனா அதை பேசி சால்வ் பண்ணதான் செய்யறாங்க. அங்க சாண்ட்ராவுக்கு தான் எல்லாரு கூடயுமே பிரச்சனை இருக்கு. ஆனா அவங்க யார்கிட்டயுமே நேரடியா பேசுறது கிடையாது. அவங்கள பத்தி பின்னாடி போய் ஃபுல்லா கேவலமா புறணி பேச வேண்டியது பேன் பாத்துக்கிட்டு வந்து பேசி எல்லாரும் கேக்குற क्वेश्चनக்கு நான் பதில் சொல்றேன். நெக்ஸ்ட் கனி வந்து சொல்றாங்க, நான் 2 பேர்கிட்டயுமே தாங்க பேசினேன், அங்க யாரோ கழுவிட்டு இருந்தாங்கன்னு சொன்னீங்க, தள்ளி நிக்க சொல்லிட்டு கழுவி இருக்க வேண்டியதானு நான் சொன்னேன். ஆனா 2 பேர் இருந்தனால நான் மாறி மாறி தான் பார்த்து பேசுறேன் அப்படின்னு சொன்னா அதை நான் கவனிக்கவே இல்லை. ஏன்னா இவர் அங்க நின்று கத்திக்கிட்டு இருந்தாரு, தள்ளி நிக்க சொல்லிட்டு கழுவி இருக்க வேண்டியதானே அப்படின்றாங்க. வேர்ட் சொன்னதே நான் கவனிக்கல, இவரும் அததான் சொன்னது. எப்படி பாருங்க. அடுத்ததா வினோத் கத்துறாருன்னா அந்த பக்கம் திருப்பிட்டு போயிட்டாங்க. சாண்ட்ரா எது ஹாலுசினேஷன்ல எதுவும் இருக்காங்களா? நடக்காததெல்லாம் நடந்த மாதிரியே நினைச்சுக்கிட்டு தள்ளி நிக்க இவர் என்கிட்ட வந்து கத்திட்டு இருந்தாரு. வினோத் சொல்றாப்ல, இப்ப பாருங்க இப்ப எப்படி என் பக்கமா பேசுறாங்கன்னு. நான் சொன்னது அங்க ஆள் இருந்தா என்னங்க, தள்ளி நிக்க சொல்லிட்டு கழுவி இருக்க வேண்டியதானு தான் நான் சொன்னேன் அப்படின்னு சொன்னா, இல்ல இந்த டோன்ல அவர் அங்க பேசல, இல்ல இந்த டோன்ல அவர் அங்க பேசவே இல்லை அப்படின்றாங்க. அவர் அங்க அந்த டோன்ல தான் பேசினாரு, நார்மலா தான் சொன்னாப்ல. ஆனா நடிப்பு அறைக்கு இல்ல இப்படிதான் நடந்துச்சுன்னு அவங்களே நம்ப ஆரம்பிச்சிட்டாங்க. இனிமே அப்படிதான் நடந்துச்சுன்னு அடிச்சும் பேச ஆரம்பிச்சிருவாங்க. அப்படியே வச்சுட்டு அவர் இந்த டோன்ல அவர் பேசல, டோன்ல அவர் பேசல. அப்புறமா வினோத் போய் அங்க என்ன நடந்துச்சு அப்படிங்கறத செஞ்சு வேற காட்டுறாரு. இவங்க இங்க நின்று பேசிக்கிட்டு இருந்தாங்க. அப்ப சாண்ட்ரா அங்க வந்தாங்க. அப்ப நான் இந்த மாதிரி தள்ளி நிக்க சொல்லிட்டு நீங்க கழுவி இருக்கலாம்னு இப்படிதான் நான் பேசுறேன் அப்படின்னு சொன்னா உடனே அமித் கிட்ட கேக்குறாங்க, இப்ப கிளியர் ஆயிடுச்சா, இப்ப கிளியர் ஆயிடுச்சா அமித் அப்படின்றாங்க. என்ன கிளியர் ஆயிடுச்சா அப்படின்னு கேட்டா, அவங்க வந்து தள்ளி நிக்க சொல்லிட்டு பண்ணிருக்க வேண்டியதானே அப்படின்னு சொன்னது என் காதுல கேட்கல, ஆனா இவர் அங்க ரைஸ் பண்ணி பேசுனது என் காதுல விழுந்துச்சு அப்படின்றாங்க. அவங்க தள்ளி நிக்க வேண்டியதானேன்றது எனக்கு காதுல விழ. அடங்கப்பா, சொல்ல போனா உண்மையிலேயே அங்க கத்தி பேசிக்கிட்டு இருந்ததே கனிதான். ஆனா அவங்க பேசுனது மேடம் காதுல விழுகவே இல்லையா.
ஆனா மெதுவா பேசிக்கிட்டு இருந்த வினோத் சொன்னது மட்டும் அவர் கத்தி பேசினாரு, என் காதுல விழுந்துச்சுன்னு சொல்றாங்க. அங்க ரைஸ் பண்ணி பேசினது என் காதுக்கு விழுந்துச்சு. இதைத்தான் அமித் கிட்ட கிளியர் ஆயிடுச்சான்னு கேட்டிருக்காங்க. இதையும் அந்த அமித் நம்பிக்கிட்டு நல்லா சாண்ட்ராக்கு சப்போர்ட் பண்ணிக்கிட்டு இருக்காரு. டைம் இங்க கப் எதுவுமே இல்லாம வச்சுக்கலான்றது. அதனால தான் நெக்ஸ்ட் வினோத் சொல்றாப்ல, இப்ப பாருங்க, இப்ப அவங்க ரெண்டு பேரோட பிரச்சனை போய் இப்ப நான் ரைஸ் பண்ணி பேசினேன்னு இப்ப இங்க வந்துட்டாங்க பாருங்க அப்படின்றாரு. ஆமா, வரதா செய்வாங்க. இவங்க மூஞ்ச பார்த்து பேசல அப்படிங்கறத கூட்டிட்டு வந்து ப்ரூவ் பண்ணிட்டீங்க. அப்ப அதை ஒத்துக்க கூடாதுன்னா அடுத்த விஷயத்துக்கு போய் தான் இதுதானே இருக்கு. வினோத் தெளிவா சொல்றாப்ல, ஐயா நாங்க சொன்னது இது நம்ம வீடுங்க, யாரு கழுவிட்டு இருந்தா என்ன, தள்ளிக்க சொல்லிட்டு நீங்க கழுவி இருக்க வேண்டியதானே, இப்படிதாங்க நான் சொன்னேன் அப்படின்னு சொன்னா. அப்படிதான் நானும் சொன்னேன், இந்த வாய்ஸ் தான் எனக்கு கேட்டுச்சு, அந்த வாய்ஸ் எனக்கு கேட்கல அப்படின்றாங்க. இந்த வாய்ஸ் தான் நான் கேட்டேன்னு சொல்றேன், அவங்க சொன்னது எனக்கு இப்பதான் கொஞ்சம் முன்னாடி அவர் கத்தி பேசினாருன்னு ஒண்ணு சொல்லிட்டு இருந்தாங்க. ஆனா மறுபடியும் இப்போ அவங்க பேசுனது கேட்டுச்சா கேட்கலன்னு அந்த இஷ்யூக்கு போறாங்க. அவங்க சொன்னது எனக்கு வாய்ஸ் எப்படி ஏத்துனாங்க பாத்தீங்களா? உடனே வினோத் கேக்குறாப்ல, இப்ப எப்படி அவங்க டோன் மாறிச்சு பாத்தீங்களா, இப்ப நீங்களே பாத்தீங்களா அப்படின்னு கேட்டா அமித்மே சொல்றாப்ல, அவர் சொன்னது ஒன்னும் ஹார்ஷாவே இல்லையே சான்றா அப்படின்னு. வினோத் திரும்ப சொல்றாப்ல, உங்க டோன் இப்ப எப்படி மாறிச்சு நீங்க பாத்தீங்களா அப்படின்னு சொன்னா, ஆமா என் டோனை பாத்தீங்க, என் கேரக்டரை பாத்தீங்க, இப்ப என்ன பிரச்சனை உங்களுக்கு அப்படின்னு கேக்குறாங்க. இப்ப அவர் கேரக்டரை பத்திலாம் பேசவே இல்ல, சொல்லாத வார்த்தை நடக்காத விஷயம்னு எங்கெங்கேயோ பேசிட்டு இருக்காங்க. கொஞ்ச நேரத்துல உங்க டோன் பாத்தீங்க, என் கேரக்டர் பாத்தீங்க. ஆனா அதுக்கப்புறமா சாண்ட்ரா ஒண்ணு பண்ணாங்க பாருங்க, அவர் இந்த டோன்ல அங்க பேசல. ஆனா 100% சொல்றேன், அவர் இந்த டோன்ல அங்க பேசல அப்படின்றாங்க. அவர் சொல்றாரு, எங்க கேமரா இருக்குது, மைக் இருக்குது, சாட்சிக்கு ஆளுங்க இருக்கிறாங்க, நான் அப்படி பேசியிருந்தேன் அப்படின்னா படம் போட்டு காட்ட போறாங்க, இங்க யாருமே பொய் சொல்ல முடியாதுங்க அப்படின்னு சொன்னா ஒரு 5 செகண்ட் அப்படியே அமைதியா அப்படி கண்ணை சிமிட்டிக்கிட்டு கையில சொடக போட்டு யோசிச்சுக்கிட்டே இருந்தாங்க. அவர் அங்க பேசிக்கிட்டே இருக்காரு, நல்லா என்ன சொல்லலாம்னு யோசிச்சுட்டு டக்குன்னு என் குழந்தைங்க மேல சத்தியமா சொல்றேன், அவர் இந்த டோன்ல அங்க பேசவே இல்லைன்னு சத்தியம் பண்றாங்க. யார் இருந்தா என்னங்க, என் குழந்தைங்க மேல சத்தியமா சொல்றேன். எனக்கு என்ன சொல்றதுன்னே தெரியலங்க. 5 செகண்ட் யோசிச்சுட்டு குழந்தைங்க மேல சத்தியம் பண்ணிட்டு இருக்காங்க. முதல்ல இந்த சாண்ட்ராவை வெளியே அனுப்பி விடுங்க ஐயா. எப்ப பாரு குழந்தைங்க குழந்தைங்க குழந்தைங்கன்னே சொல்லிக்கிட்டு. என் குழந்தைங்க மேல சத்தியமா சொல்றேன், இவர் இந்த டோன்ல பேசல. தான் சொல்றதை நிரூபிச்சு சிம்பத்தி கிரியேட் பண்ணணும் அப்படின்றதுக்காக கொஞ்சம் கூட யோசிக்காம எப்படி குழந்தைங்க மேல சத்தியம் பண்றாங்கன்னு பாருங்க. ஒருவேளை அப்படி இல்லைன்னா என்ன செய்யறது, நம்ம அப்படி எல்லாம் டக்குன்னு குழந்தைங்க மேல எல்லாம் சத்தியம் பண்ண வேணாம்னு கொஞ்சம் கூட யோசிக்கல பாருங்களேன். இவர் இந்த டோன்ல பேசல, இந்த டோன்ல பேசல. நீங்க உங்க தள்ளுங்க, நான் ஒரு தப்பு கழுவிக்கிறேன்னா இப்படி ஒரு பொய் சத்தியம் பண்ணதுக்கு அப்புறமா அவங்க பேசுறத பத்தி பேசி என்ன ஒரு பிரயோஜனமே இல்ல. வினோத்துமே கனி மூஞ்ச பார்த்து பேசினாங்கன்னு ப்ரூவ் பண்றதுக்காக தான் கூப்பிட்டேன், அது பேசியாச்சு அப்படின்னு சொல்லி அவர் முடிச்சிட்டாரு. அவர் போன உடனே அமித்துக்கிட்ட இவரோட டோன் எப்படி பேசுவார்னு உங்களுக்கு தெரியும்ல அப்படின்னு கேக்குறாங்க. அவரும் எனக்கு தெரியும்னு சொன்னதை உடனே உட்காந்து அழுக ஆரம்பிச்சிட்டாங்க. டோன் எப்படி பேசுவாருன்னு உங்களுக்கு தெரியும்ல. எனக்கு இந்த அமித் இங்க எதுக்காக வந்தாருன்னே தெரியலங்க. ஒவ்வொரு வாரமும் ஒவ்வொருத்தர்கிட்ட போய் ஏதோ மனநல மருத்துவர் மாதிரி அவங்களோட கேமுக்கு அட்வைஸ் பண்றதும் அவங்களுக்கு ஐடியா கொடுக்கறதும் அவங்களை ஆறுதல் பண்றதுமாவே பண்ணிக்கிட்டு இருக்காரு. இவர் யாரு, இவர் என்ன கேம் ஆட வந்திருக்காருன்னே பண்ண மாட்டாரு. அதுவும் அவங்க பண்ற தப்பெல்லாம் சொல்லாம ஃபுல்லா சப்போர்ட் மட்டுமே பண்ணிக்கிட்டு இருக்காப்ல. அந்த டோன் ரேஸ் பண்ணும்போது எனக்கு ஒரு மாதிரி ஆயிடுச்சு. இதுல வேற மேடமுக்கு அந்த கப்புல பிஜேன்னு எழுதி இருந்துச்சான், அது யாரோடதுன்னு கனி கேட்டுட்டாங்களாம். அது எனக்கு ஹர்ட் ஆயிருச்சு அமித், நான் எப்படி போய் பேசுவேன் எல்லாருக்கிட்டையும், எனக்கு வெளியே போகணும் போல இருக்குன்னு சொல்லிட்டு அழுகுறாங்க. யாருன்னு கேட்டேன்ல, எனக்கு அது ஹிட் ஆயிடுச்சு. ஏன்னா பேர் எழுதி இருக்கு, யாரோடதுன்னு தெரியலன்னா யாரோடதுன்னு தானே கேட்பாங்க, அதுல ஹேட் ஆகுறதுக்கு என்ன இருக்கு, அப்படி போகணும்னா போக வேண்டியதானே, யார் இப்ப இவங்களை புடிச்சுக்கிட்டு இருக்கிறது, இப்படி போய் பேச முடியும் நான் ஒருத்தங்க கிட்ட, நீ யோசிச்சு பாருங்க. நெக்ஸ்ட் வினோத் உள்ள போய் சொல்லிட்டு இருக்காப்ல, எப்ப அடுத்ததா இப்ப என்கிட்ட வர்றாங்கப்பா நான் கத்தி பேசுறேன்னு சொல்லி. கொஞ்சம் முன்னாடி தான் பார்வதி கிட்ட பண்ணிட்டு இருந்தாங்கன்னு சொல்ல கமரின்னு சொல்றாப்ல, அது அவங்க அந்த வார்த்தையாலே அப்படியே சுத்த விடுறாங்க அப்படின்றாப்ல. இங்க எஃப்ஜேவும் பார்வதின்னு சொல்றாங்க, இதெல்லாம் அவங்க கிட்ட போய் போய் பேசுறதுனால வர்றது அப்படின்னு சொல்ல வினோத் சொல்றாப்ல, நீ என்ன அதை தான் பண்ற பார்வதி, அங்க பாரு அமித் என்ன பண்ணிட்டு இருக்காருன்னு, எல்லாம் அவரால வர்றது அப்படின்றாப்ல. கரெக்ட், அவர் போய் போய் பேசிதான் போட்டு சாவடிச்சிட்டு இருக்காப்ல. கன்னட பிக் பாஸ்ல பிக் பாஸ் இருந்ததை மறக்காம இன்னும் அதே மாதிரி நினைச்சிட்டு பண்ணிட்டு இருக்காரு போல. பேசுறதுனாலதான் அதுக்கு மேல அமிதால வருது எல்லாம். நெக்ஸ்ட் எஃப்ஜே சொல்லிட்டாப்ல, எல்லாமே சிம்பத்தி கிரியேட் பண்றதுக்கு தான், வேற ஒண்ணும் இல்ல அப்படின்னு. கமரன் சொல்றாப்ல, பார்வதி பாயிண்டா ஒண்ணு கேட்டாடா, இப்போ உனக்கு இப்படி எல்லாம் ஒண்ணு நடக்குதுல்ல, இதுக்கெல்லாம் உனக்கு சொல்யூஷன் வேணுமா இல்ல இப்படிதான் நடக்குது அப்படிங்கிற மாதிரி வேணுமா அப்படின்னு கேட்டா, என்ன எது வேணுமா எது வேணாமா அப்படிங்கிற மாதிரி சுத்த விடுறாங்க அப்படின்றாப்ல. அதாவது மேடமுக்கு எல்லாம் நல்லா புரியும், உனக்கு சொல்யூஷன் வேணுமா இல்ல இதை வச்சு கண்டென்ட் பண்ணமானது கேட்கறாங்கன்னு தான் எல்லாம் தெரியும். ஆனா சாண்ட்ராவுக்கு கண்டென்ட் தான் வேணும், அவங்களுக்கு எந்த ஒரு விஷயத்திலுமே சொல்யூஷனே தேவையில்லை. சொல்யூஷன் வேணும், அது வேணுமா, அப்படி இல்லைன்னா இது எனக்கு வேணாம் அது வேணுமான்னு கேட்டா, நீங்க பாருங்க திவ்யாவோட இஷ்யூ, கனியோட இஷ்யூ, நேத்து நைட் நடந்தது, எதுலயுமே அவங்கள சொல்யூஷனுக்காக பேசவே விடலையே. ஏன்னா பேசிட்டாங்கன்னா இவங்களோட சிம்பத்தி கேம் அடி வாங்கும்ல. என்ன இது வேணாம் இது வேணும், புரியுதா, அது சுத்த விடுறாங்க. நெக்ஸ்ட் டாஸ்க் ஸ்டார்ட் ஆச்சு. இந்த தடவை ஒவ்வொரு டீம்ல இருந்தும் 2 பேர் வந்து ஆக்டிவிட்டி ஏரியாவில் போகணும்.
அங்க 5 பாட்டு ப்ளே பண்ணுவாங்க, அதுக்கு டான்ஸ் ஆடி அதை இங்க இருந்து 2 பேரும் என்ன பாட்டுன்னு கண்டுபிடிக்கணும். இதை சொன்னதுமே சபரி டவுட் கேட்கிறாப்ல, ஐயா இவங்க கண்டுபிடிச்சிட்டாங்களா இல்லையான்னு எப்படிங்க தெரியும் அப்படின்னு கேட்டா, அது பாட்டு அடுத்த பாட்டை மாத்துவோம், அதை வச்சு கண்டுபிடிக்கலன்னு சொன்னாரு. உடனே கனி வந்துட்டு, அப்ப பாட்டு முடிகிற வரைக்கும் கண்டே பிடிக்கலன்னா அப்படின்னு கேட்டது, அப்படியே ஆக்டிவிட்டி ஏரியா கதவை திறந்து வீட்டுக்கு போயிரு அப்படின்றாங்க. பாட்டு முடிகிற வரைக்கும் கண்டுபிடிக்கலன்னா பாயிண்ட் எல்லாம் வீட்டுக்கு போயிடுங்க. ஆக்டிவிட்டி ரூம் அந்த பக்கம் தரப்பாங்க, வீட்டுக்கு போயிடுங்க. இதுல ஃபர்ஸ்டா விக்ரமும் அரோராவும் தான் போய் ஆடப்படாங்க. பாட்டா சிங்குஜான் ஜிங்கு ஜிங்குஜான்னு போட்டாங்க. அது பாட்டு மறுபடியும் ஓடிக்கிட்டே இருக்கு. இங்க எஃப்ஜேவும் சுபிக்ஷாவும் கண்டே பிடிக்கல. அவனுக்கு ஸ்டெப்பும் என்னென்னமோ வித்தியாசமா போடுறாங்க. சுகர் பேபி ஸ்டெப் எல்லாம் போட்டுக்கிட்டு இருக்காங்க ஜிங்கு ஜிங்குஜா பாட்டுக்கு. இங்க 30 நிமிஷத்துக்கு மேல ஆகி போச்சு, அப்பயுமே கண்டுபிடிக்கல. அவனுக்கு ஒரு லெவலுக்கு மேல ஆடி டயர்ட் ஆகி படுத்துட்டாங்க. ஜிங்குஜான் ஜிங்கு ஜிங்கு ஜாக்கு ஜிங்கு ஜாக்கு ஜிங்கு ஜாக்குன்னு ஆட்டி காமிச்சிட்டு இருக்கானுங்க. இங்க கனி கூட இது என்ன சுகர் பேபி ஸ்டெப் பாரி இருக்கறல சொல்லிட்டு இருக்காங்க. இங்க வெளியே பார்த்தா இவனுங்க காஃபி டீ எல்லாம் குடிச்சிட்டு எஃப்ஜே சேர போட்டு உட்கார்ந்து பாத்துக்கிட்டு இருக்காப்ல. இது கலக்குவான். அப்புறமா பிக் பாஸே வந்து பஸர் அடிச்சு நிப்பாட்டி விட்டுட்டு, எப்பா 1 மணி நேரமா ஆடிக்கிட்டே இருக்காங்கடா, இன்னும் நீங்க கண்டுபிடிக்கல, அதனால இதை நிப்பாட்டி நான் அடுத்த பாட்டுக்கு போறேன், அதையாவது கண்டுபிடிக்கிறீங்களா பாப்பா அப்படின்னு சொல்லிட்டு கில்லி படத்துல இருந்து அப்படி போடு பாட்டை போட்டாப்ல. அதை பரவாயில்ல, உடனே டக்குன்னு கண்டுபிடிச்சாங்க. 3ஆவதா அவள் வருவாளான்னு பாட்டை போட்டாங்க. அதுக்கு அவனுக்கு ஆடின ஸ்டெப்பை பார்த்துட்டு இவங்க ஒரு பதில் சொன்னாங்க பாருங்க, அதை நீங்களே பாருங்க. நெக்ஸ்ட் இந்த பாட்டுக்கும் 1/2 மணி நேரத்துக்கு மேல ஆகி போச்சு, இவனுங்க கண்டே பிடிக்கல. இவனுக்கு அந்த பாட்டை கண்டுபிடிக்கிறதுக்கே படாத பாடு பட்டுக்கிட்டு இருக்காங்க. இதுல இந்த பீட பார்வதி வேற பின்னாடி வந்துகிட்டு பாட்டு பாடி டான்ஸ் ஆடி டிஸ்ட்ராக்ட் பண்ணிக்கிட்டே இருக்குது. அவனுக்கு சும்மா இருந்தாலும் கேட்க மாட்டேங்குது. அடுத்ததா வினோத்துக்கிட்ட போய் நீ ஒரு பாட்டு பாடு, நான் டான்ஸ் ஆடுறேன்னு சொல்லி பரதநாட்டியம் ஆடிக்கிட்டு இருக்குது. திவ்யா வந்து வினோத்தை சத்த போடுறாங்க, அண்ணே உங்களை ஏத்தி விடுறா, அப்புறம் உங்களை தான் எல்லாரும் கேள்வி கேட்பாங்க அப்படின்னு சொன்னா உடனே வந்துருச்சு, எப்பா என்ன ஒரு அறிவு, திவ்யா இருக்கிற வரைக்கும் இங்க எதுவுமே பண்ண முடியாது அப்படின்னு. ஆல்ரெடி அவனுங்க கண்டுபிடிக்கிறதுக்கே படாத பாடு படுறாங்க. இதுல டிஸ்ட்ராக்ட் பண்ணணும்னு அவசியமே இல்லை. ஆனாலும் இங்க ஒண்ணு பண்ணுது இல்ல, இதுவே இவங்களோட டீம் போய் பண்ணும் போது அவங்க எப்படி இதே பண்ணுவாங்களே திருப்பி, அப்ப என்ன சொல்லுதுங்கிறத பாப்போம். என்ன ஒரு அறிவு, இருக்கிற வரைக்கும் இங்க ஒரு விஷயமும் நடக்காது. அதுக்கு அப்புறமும் பார்த்தா இந்த பார்வதி நிப்பாட்டல. இங்க இவனுங்க அவள் வருவாளான்னு இன்னும் பண்ணிட்டு இருக்கானுங்க. இந்த பார்வதி ஒரு பக்கம் நடானா தில்லானா மோகனா பால் தில்லானான்னு கண்டமேனிக்கு என்னத்தைய பாட்டை பாடிக்கிட்டு இன்னும் டிஸ்டர்ப் பண்ணிக்கிட்டே தான் இருக்குது. அமித் வந்துட்டு வெளியே போயாவது பிராக்டிஸ் பண்ணணும்னு சொன்னா அதெல்லாம் பண்ண முடியாதுன்னு இங்கே தான் பண்ணுது. அங்க பார்த்தா இவனு 1 மணி நேரம் ஆகி இந்த பாட்டையும் கண்டுபிடிக்கல. அதனால நான் அடுத்த பாட்டை மாத்துறேன் அப்படின்னு டாப்ல பார்த்தா அடுத்த பாட்டை டக்குன்னு கண்டுபிடிச்சாங்க. உடனே உள்ள விக்ரம் சொல்றாப்ல, கண்டுபிடிச்சாங்க போல் இருக்க, ஒண்ணு கண்டுபிடிச்சாங்கன்னா 30 செகண்ட்ல கண்டுபிடிச்சிடறானுங்க, இல்லைன்னா 1.5 மணி நேரம் ஆக்குறாங்க அப்படின்றாப்ல. நெக்ஸ்ட் அடுத்த பாட்டை போட்டாங்க. அப்பயுமே இந்த பார்வதி இங்க நின்று நுப்பாட்டாம யார் சொன்னாலும் கேட்காம நான் யாரு வேணா என்ன வேணா பண்ணலாம்னு இங்க டிஸ்டர்ப் பண்ணிக்கிட்டே தான் இருந்துச்சு. அதுல இவங்க திவ்யாவுக்கு வினோத்துக்கு சண்டை வந்து போச்சு. அவங்க சொல்லியும் பார்வதியை இவர் கேட்கல அப்படின்னு. அவர் வந்து ஏங்க அவங்க கிட்ட நான் கேட்டதுக்கு சண்டையே இழுக்கலன்ட்டாங்க, அப்புறம் எப்படிங்க நான் கேட்க முடியும் அப்படின்னு சொன்னா அமித் சாண்ட்ராவும் சொன்னாங்கல்ல அப்படின்றாங்க. இவர் அமித்தை கூப்பிட்டு கேட்டாங்க, அவர் நான் சொல்லவே இல்லை அப்படிங்கிறாப்ல. வினோத் கேட்கிறாப்ல, பாருங்க அமித் சொல்லவே இல்லைன்னு சொல்றாரு, அப்புறம் எப்படிங்க நான் கேட்க முடியும் அப்படின்னு சொன்னா அங்கேயுமே இந்த பார்வதி வந்துட்டு யாரு வேணா என்ன வேணா பண்ணலாம் அப்படின்னு சொல்ல திவ்யா கடுப்பாயிட்டாங்க. நீ பண்றது ரொம்ப கேவலமா இருக்கு பார்வதி, அதை டாஸ்க்னு சொல்லாத அப்படின்னு. ஆக்சுவலா நான் ரொம்ப ஆவலா வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கேன் இந்த பார்வதியோட டீம் பண்ண போது அவங்க டிஸ்டர்ப் பண்ணும் போது இது என்ன சொல்ல போகுது அப்படின்னு. ஆனா கண்டிப்பா பாருங்க சண்டை தான் போடும், அது எப்படி நீங்க டிஸ்டர்ப் பண்ணலாம்னு. நெக்ஸ்ட் கோட்ல இருந்து மட்ட சாங் போட்டாங்க, அதவும் ரொம்ப நேரம் ஆடிக்கிட்டு இருந்தாங்க, கண்டுபிடிச்சிட்டாங்க. அதுக்கப்புறம் மறுபடியும் சாங் ஜிங்கு ஜிங்கு போட்டாங்க, அதை கூட மறுபடியும் இந்த தடவை ஒரு வழியா கண்டுபிடிச்சாங்க. ஆனா மறுபடியும் அவளூர் வாழை பாட்டை போட்டாங்க பாருங்க, ஆடிக்கிட்டே இருக்காங்க, இவங்க கண்டே பிடிக்கல. பிக் பாஸே ஒரு வழியா டைம் முடிஞ்சு போச்சுன்னு நிப்பாட்டி விட்டு இவங்க கண்டே பிடிக்கல. வேற யாருக்காச்சும் அங்க இருக்கிறவங்களுக்கு தெரியுமா அப்படின்னு கேட்டா சபரி வந்து அவள் ஒரு வாழை சொல்லிட்டாரு. எல்லாரும் சேர்ந்து பாடுறாங்க. அதுக்கப்புறமா இவங்க 2 பேரும் போய் மன்னிப்பு கேட்கறாங்க, சாரி எங்களுக்கு தெரியல, சத்தியமா தெரியல அப்படின்னு. ஆடினே இருப்போம்னு டீமுக்கு பேர் வச்சதுனால இப்படியாடா ஆடிக்கினே இருப்பாங்கன்ற மாதிரி ஆகி போச்சு. யாருக்காவது இந்த பாட்டு தெரிஞ்சா சொல்லுங்க பாப்போம். நெக்ஸ்ட் இது முடிஞ்சதுமே பெட்ல போய் படுத்துக்கிட்டு கம்ருதீனும் பார்வதி பேச ஆரம்பிச்சிட்டாங்க. இந்த பார்வதி வந்து எனக்கு எப்படி தெரியுதுன்னா அப்படின்னு இழுக்க அவர் கேட்கிறாப்ல, எது அரோராவா, அதை விடுறி, அதுதான் ஃப்ரெண்டுன்னு சொல்லியாச்சு, நீ மோர் தென் ஃப்ரெண்டுன்னு சொல்லியாச்சு, அதுக்கப்புறமும் இந்த ட்ரையாங்கிள்னு இன்னும் எவ்வளவு நாளைக்கு தான் இழுத்துக்கிட்டே இருப்ப? இது ரியாலிட்டி ஷோ தானே, இன்னும் அதையே பண்ணிக்கிட்டே இருப்பாங்களா, வேற வேலை வெட்டி இல்லையா அப்படின்னு கேட்கிறாரு. கம்முன்னு இருக்குது. ஏன்னா பார்வதிக்கு அந்த ட்ரையாங்கிள் வேணும்,
அரோராவை அசிங்கப்படுத்தின இல்ல பாரு ஏன் பாரு பிரச்சனை ஒண்ணு கம்ருதனுக்கே தெரியுது இது ஓவரா போகுது, இல்லாத ஒரு விஷயத்தை இழுத்துக்கிட்டே இருக்குது அப்படின்னு. அதேவா பாரு பண்ணிட்டு இருப்பாங்க, வேற வேலை வெட்டி இல்லையா? நெக்ஸ்ட் வினோத் வேற போய் இந்த திவ்யா வினோத் இஷ்யூ பத்தி சொல்லிட்டு இருக்காப்ல. நீ அங்க நின்று டிஸ்டர்ப் பண்ணிக்கிட்டே இருந்த, வெளியே போக சொன்னா நீ போயிட்ட, அதுக்கப்புறம் நீ உள்ள வந்து உனக்கு அவங்களுக்கு பிரச்சனை, அது உங்க 2 பேரும் பிரச்சனைக்குள்ள அதுக்குள்ள நான் எப்படி வர முடியும் அப்படின்னு கேட்டா அதுக்கு அவங்களுமே சொல்றான், ஆமா நீ அதுக்குள்ள வர முடியாது, அங்க நீ ஒரு கண்டஸ்டன்ட் தானே அப்படின்றாங்க. இங்க சுபிக்ஷா போய் திவ்யா கிட்ட கேக்குது என்ன பிரச்சனை எனக்கு தெரியாது அப்படின்னு. அவங்க சொல்றாங்க இந்த மாதிரி அவ டிஸ்டர்ப் பண்ணிட்டே இருந்தா, அது உங்களை தானே பண்ணணும், இங்க வந்து பண்ணிக்கிட்டே இருக்கா, அதைத்தான் நான் தலைகிட்ட சொன்னேன் அப்படின்றாங்க. இது வந்து நான் தலையிட முடியாது. அங்க பார்வதி என்னடான்னா, எனக்கு என்னன்னா யாரு டென்ஷன் ஆகுறாங்களோ அதை நூல் பிடிச்சு பண்ணணும்னு தான் நான் பார்ப்பேன். அவ கடுப்பு ஆனால அதுதான் அங்க நடந்துச்சு, அதை வச்சு ஒரு கான்வர்சேஷன் இதெல்லாம் போச்சுல அப்படிங்குது. டென்ஷன் ஆறாங்கன்றது எனக்கு தெரியும், அதை நூல் பிடிச்சி அவங்கள வந்து வெறுப்பேற்றணும் தான் நான் பார்ப்பேன். பாருங்க, யாரு கடுப்பாகுறாங்களோ அதை வச்சுதான் நான் ஒண்ணு பண்ணுவேன் அப்படிங்கறத ஓப்பனா சொல்லிக்கிட்டு இருக்குது. இது ஒரு கேமா? இவங்க தான் நேத்து வந்துட்டு என்னோட எமோஷன் வச்சுலாம் விளையாடதான் நான் அவன்கிட்ட சொல்லிட்டேன் அப்படின்னு சொன்னவங்க. ஆனா இது பண்றது ஃபுல்லா அடுத்தவங்களோட எமோஷனை வச்சு தான் விளையாடிட்டு இருக்குது. அவர் ரியாக்ட் ஆவான்னு எனக்கு தெரியும், அதனால தான் நான் அதை பண்ணேன். தட் இஸ் மை கேம். இங்க பார்த்தா திவ்யா வினோத்தை பத்தி சொல்லிட்டு இருக்காங்க. அவங்கள டிஸ்டர்ப் பண்ணாம எங்களை டிஸ்டர்ப் பண்ணிக்கிட்டு இருந்தா, அதை தலைகிட்ட சொன்னா அவர் இந்த வவ்வுன்னு வருவாருல, அந்த மாதிரி மொத்தமா பாஞ்சிட்டாரு அப்படின்றாங்க. இதுதான் அந்த டிக்னிட்டி டெக்கோரம் இதெல்லாம் சொல்லுவாங்க இல்லையா, அதுதான் இது. நாய் மாதிரி கத்துவாருன்னு சொல்றது. திவ்யா பேசுறதுல பாயிண்டே கிடையாது. பார்வதி பண்றது சரியே தப்போ, ஒரு கேம்ல அவங்கள டிஸ்டர்ப் பண்ணணுன்றதுக்காக இது ஏதோ ஒன்ன பண்ணுது. அதை ஒரு பிளேயரா இவங்க தான் ஹேண்டில் பண்ணிக்கணும். அவங்க 2 பேருக்குள்ள பிரச்சனை அப்படின்னா அதுல எப்படி இவங்க தலையை கூப்பிட முடியும்? ஏன் அடுத்ததா பிக் பாஸையும் கூப்பிட வேண்டியதானே பண்ண முடியும் அப்படின்னு நீங்க தானே எங்க தலைன்னு உங்ககிட்ட தானே சொல்ல முடியும். நெக்ஸ்ட் இது முடிஞ்சதுமே டாஸ்க பாஸ் பண்ணிட்டு லைட் ஆஃப் பண்ணி விட்டாங்க. உடனே சபரி தலகாணி பெட்ஷீட் ஏன் பெட்ட முதற்கொண்டு விக்ரம கனி எல்லாரும் சேர்ந்து தூக்கிட்டு வெளியே கொண்டு போய் படுக்க போறாங்க. வெளியே மேட் போட்டேன், நீங்க எல்லாரும் போய் படுக்கலாம். சாண்ட்ரா வெளியே போய் தனியா படுத்துட்டு ஒரு சிம்பத்தி கேம் ஆடுறதுனால என்ன சாண்ட்ரா உனக்கு மட்டும் தான் சிம்பத்தி கேம் ஆட தெரியுமா? விட்டுருமா, நாங்க நீ தனியா போய் படுத்தாதானே நீ சிம்பத்தி கேம் ஆடுவ, நாங்களும் வந்து படுப்போம். இப்ப என்ன பண்ணுவேங்கிற மாதிரி பண்றாங்க போல. இது உண்மையிலேயே செம மூவு. இப்ப சாண்ட்ரா என்ன பண்ண போறாங்களே தெரியல, ஆனா சொல்ல முடியாதுங்க. இதையுமே கூட அப்படியே மாத்தி பேசுறாலும் பேசுவாங்க. பாருங்க, அவங்க உள்ள டிஸ்டர்ப் பண்றாங்கன்னு தான் நான் வெளியில வந்து தனியா நிம்மதியா இருக்கலாம்னு வந்தேன், இங்கேயே நிம்மதியை கெடுக்கிறதுக்காக வெளியே வந்து படுக்கிறாங்கன்னு கூட சொன்னாலும் சொல்லுவாங்க. அவ்வளவுதான் மக்களே, இதோட இன்னைக்கு எபிசோடு முடிஞ்சு போச்சு. இன்னைக்கு எபிசோடு எப்படி இருந்தது அப்படின்றத பத்தி கமெண்ட்ல சொல்லுங்க. சாண்ட்ரா பண்றதெல்லாம் எப்படி இருக்கு, அவங்க சத்தியம் பண்ணதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்றதெல்லாம் கமெண்ட்ல சொல்லுங்க. நான் நாளைக்கு வந்து உங்களை மீட் பண்றேன். அது வரைக்கும் டாடா.